Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா the products I never buy again தான் பார்க்க போறோம். ஸோ நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு செட் ஆகாது, பிடிக்காது ஒரு சில ரீசன்ஸ்னால. ஸோ அந்த என்னென்ன ரீசன் என்னென்ன ப்ராடக்ட்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ தட் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்களும் கொஞ்சம் வாங்காமல் இருக்கலாம். ஸோ வேலிடான ரீசனாக இருந்தால் நீங்களும் வாங்காமல் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பாஸ்கெட்டில் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நிஜமாகவே யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஒரு சில ரீசன்னால் வந்து எனக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நான் வந்து இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்செக்ட் காஸ்மெட்டிக்கோட பனானா பவுடர். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பவுடர் தான். பட் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜில் வந்திருக்கா. ஸோ இது மேலே வந்து ஒரு லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் இதை எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வந்து பவுடர் போடுறது. ஸோ அதனால் வந்து எனக்கு இது யூஸ் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்மாக இருக்கிறதுனால நான் யூஸே பண்ணுறதில்ல. மற்றபடி இது கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட் அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள். நான் வந்து 120 ருபீஸ்க்கும் என்னமோ தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட், நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் ஸ்டில் எனக்கு ஒரு சில ரீசன்ஸ்னால வந்து இது யூஸ் பண்ணவே தோண மாட்டேங்குது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் ரிதம்லேருந்து இந்த சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலாக அல்ட்ரா டிஃபென்ஸ் சன்ஸ்க்ரீன் SPF 50 இருக்குது அண்ட் பேக்கேஜ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் வாங்கியிருந்தேன். பட் இது நான் ஒரு 2-3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து காலியான மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொன்று இது பம்ப் இந்த மாதிரி வருது. டியூப் பேக்கேஜ்லேயே வந்து பம்ப் கொடுத்துருக்காங்க. இப்படி பம்ப் பண்ணால் சன்ஸ்க்ரீனே வராது. ரொம்ப கஷ்டப்படணும். இன்றைக்கி என்னமோ வருது, இத்தனை நாள் வரவே வராது. அண்ட் இப்போ நான் பண்ணும்போது தனியாக வாட்டர் தனியாக இது தனியாக வந்துச்சு. அது ஒன்று. அண்ட் இன்னொன்று இது போட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பிம்பிள் வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் இஸ் கிளாகிங் த போர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட். கொஞ்சம் மேட்டிஃபையிங்காக தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து இது என்னமோ எனக்கு பிடிக்கல. சப்போஸ் நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்க, உங்களுக்கு வந்து பாடி சன்ஸ்க்ரீன் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இதை வந்து அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னு என்ன மாதிரி. பட் மற்றபடி புதுசாக வாங்குறதுக்கு வந்து இதை ட்ரை பண்ணுங்கன்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இது ஒன்று. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படிங்கிறதுனால நிறைய பிராண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து என்னோடய ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ அவங்க கொடுக்கும்போது ஒரு ப்ராடக்ட் வந்து 1 வீக்லேயே கேட்பாங்க. ஸோ அதில் நம்ம ஒரு ஜெனுவனான ரிவ்யூ கண்டிப்பாக கொடுக்க முடியாது. பட் அதுதான் வந்து எனக்கும் வந்து ஒரு இன்கம் அப்படிங்கிறதுனால இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா பிராண்டையும் என்னால் நெக்லெக்ட்டும் பண்ண முடியாது. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால வாங்கிடுவேன். நான் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். சப்போஸ் அந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதில் வந்து யூனிக்கான ஃபீச்சர்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை அது வந்து ஒரு டெக்ஸ்சர், அதில் எது பிடிச்சிருக்கோ அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். பட் அதை தாண்டி அந்த ப்ராடக்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் மாதம் இனிமேல் வந்து ஃபேவரட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன். ஸோ அதில் வந்து நான் பிடிச்சிருந்தா மட்டும்தான், அதாவது பிஆரில் வந்திருந்தாலும் இப்போ இந்த மாதம் வந்து மே மாதமா, ஸோ மே மாதம் வந்து பிஆரில் வந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மே ஃபேவரட்ஸ்னு ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ஜெனுவனாக பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் காமிப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நான் முன்னாடி ப்ரமோஷனுக்கு ஏதாவது வீடியோ பண்ணியிருந்தா கூட ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிப் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸுமே வந்து அவங்களுக்கு அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றதுனால ஒரு பிராண்ட் அப்ரோச் பண்ணும்போது நோன்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப மட்டமான பிராண்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அது வந்து பண்ணவே மாட்டேன். ஒரு டீசென்ட் பிராண்ட் தான் பண்ணுவேன். பட் ஸ்டில் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா அது ராங்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ஐடியா வந்து சொல்கிறேன். எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் தெரியல. நிறைய பேர் கழுவி ஊற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எனக்கு அதுதான் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறதுனால நான் அந்த பிராண்டை வந்து நான் வந்து எடுத்து ஒரு விளம்பரம் பண்ணி தான் ஆவேன். அண்ட் நான் தெளிவாக போட்டிருவேன் இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை வந்து ஆட் அப்படின்னு ஏதாவது வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்னோடய மந்த்லி ஃபேவரட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணலாம். இதை ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். ஜோவிஸ் ஹெர்பலோட ஒரு சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலாக இது ரொம்ப மேட் ஃபினிஷாக இருக்குது. ஓகேவா, பேரபென் ஃப்ரீ, SPF 60 இருக்குது, PA++ இருக்குது, எல்லாமே ஃபைன். பட் இதோட டெக்ஸ்சர் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு கண்டிப்பாக செட் ஆகவே ஆகாது. எப்படின்னா ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் தான். பட் ஸ்டில் ரொம்ப திக்கான ஒரு சன்ஸ்க்ரீன். இதில் வந்து கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணாலே வந்து நிறைய இருக்காமல் இருக்கும். லைட்டாக ஒயிட் காஸ்ட்டும் கொடுக்குது. நான் இதுக்கு வந்து பெய்ட் ப்ரமோஷன் போட்டிருந்தேன். அதில் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க அவங்க. ஆக்சுவலியாக இந்த ஸ்கிரிப்ட் தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் தவிர்க்க முடியாது. அண்ட் நான் கமிட்மெண்ட் வேற குடுத்துட்டேன். அண்ட் நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் தான் அது எப்படி இருக்குன்றதே நமக்கு தெரியும். முன்னாடியே வந்து இல்ல நான் நல்லா இல்லனா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு பிராண்ட்ஸும் வந்து வராது. ஸோ அப்ப வந்து நான் வந்து நல்ல மேட் ஃபினிஷ் சன்ஸ்கிரீன் அப்படிலாம் சொல்லியிருப்பேன். இது மேட் ஃபினிஷ் தான். பட் ஸ்டில் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டா இல்ல. அந்த வீடியோல நான் லைட் வெயிட்டா இருக்குன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அது லைட் வெயிட்டா இல்ல. கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் இத வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது இன்னும் நான் அப்படியே ப்ரமோஷன் வந்தப்ப யூஸ் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் நான் யூஸே பண்ணல இது. ஆ இது வந்து இனிமேல் நான் எங்கேயாவது ட்ரிப் ஏதாவது போறேன் அப்படின்னா, இத தூக்கிட்டு போய் பாடி சன்ஸ்கிரீன தான் நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். அண்ட் இன்னொன்னு நான் டாட் அண்ட் கீ ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெறைய பேர் வந்து டாட் அண்ட் கீய பத்தி நல்லாவே எப்ப பார்த்தாலும் ரிவ்யூ சொல்றீங்களே, உங்களுக்கு வந்து பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லவே இல்ல. நான் இதுவரைக்கும் டாட் அண்ட் கீல இருந்து பெய்ட் ப்ரமோஷன் எதுவும் பண்ணல. அண்ட் ஆல்சோ வந்து டாட் அண்ட் கீ ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எக்ஸெப்ட் திஸ் ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, சீகா காமிங் நயாசினமைட் சன்ஸ்கிரீன் பிராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து எஸ்பெஷலி ஃபார் ஆயிலி அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின். எனக்கும் ஆயிலி அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் தான். பட் எனக்கு வந்து இது செட்டே ஆகல. இது ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. பார்த்தீங்களா? ஒரு மாதிரி வாட்டரியா தான் இருக்கு. பட் எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த சன்ஸ்கிரீன் போட்டா ஒரு மாதிரி ஸ்கின் பில்லிங்ன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதாவது போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி இங்க திரியா வந்துரும் அந்த ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கு எனக்கு இது. ஸோ எனக்கு வந்து இது செட்டே ஆகல. பட் என் ஹஸ்பண்ட் அவருக்கு வந்து எனக்கு எதுவும் தெரியல நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த சன்ஸ்கிரீனை நான் தொடக்கூட இல்ல. அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இது வந்து அவர் மேபி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன். பட் வந்து எனக்கு இது செட் ஆகல. மேபி உங்களுக்கு செட்டா இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்கின் டைப்பும் வந்து டிஃப்ரெண்ட். ஒரு ப்ராடக்ட் எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு கிடையாது. எனக்கு ஒர்க் ஆகுதுன்னா உங்களுக்கும் ஒர்க் ஆகணும் கிடையாது. இது நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது வந்து எனக்கு செட் ஆகல இது. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து வேஸ்லினோட சன் ப்ரொடெக்ட் அண்ட் காமிங் பாடி சீரம் லோஷன். ரீசெண்டா ஒரு ரீல்ல கூட போட்டிருக்கேன். இட்ஸ் a குட் சன்ஸ்கிரீன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கூலிங் எஃபெக்ட்லாம் கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். லைட் வெயிட்டா இருக்கும். பட் இதுவுமே எனக்கு தான் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. நான் வந்து அப்ளை பண்ணேன்னா உடம்புல ஒரு மாதிரி அதே மாதிரி ஸ்கின் பில்லிங் ஆகும். லைக் வந்து அப்படியே உறிஞ்சு வந்துடும் சன்ஸ்கிரீன். இதை நான் வந்து 2-3 வாட்டி நான் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நமக்கு தான் வந்து பாடியில் ஏதோ டெட் ஸ்கின் செல்ஸ் நிறைய இருக்கும் அப்படிலாம் தோணும். பட் தெரியல எனக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஒன்றுமே ஆகலை. பிகாஸ் அது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஹைப்டு சன்ஸ்கிரீன் டாக்டர் ஷேட்ஸோட சன்ஸ்கிரீன். இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் செராமைட் சன்ஸ்கிரீன். ஸோ டாக்டர் ஷேட்ஸோட சன்ஸ்கிரீன் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபேவரட் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு இது ஃபேவரட்டே கிடையாது ஆக்சுவலாக. இது ஏன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி திக்காக இது பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குது. இந்த மாதிரி திக்கான ப்ராடக்ட்ஸ் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து செட்டே ஆகாது. ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சன்ஸ்கிரீன் வந்து எனக்கு வந்து கண்ணுக்கு கீழே வந்து எரியிற மாதிரி இருக்கும். கண் போட்டேன்னா கண்ணுலேருந்து தண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. பட் ஒயிட் காஸ்ட்லாம் எதுவுமே இருக்குல்ல. பட் எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனாலயா இல்லை நான் கிச்சனில் வந்து அதாவது நான் குளிச்சுட்டு வந்து சன்ஸ்கிரீன் போட்டு கிச்சனில் போய் வேலை செய்வேன். ஒரு மாதிரி ஃபேஸே டல்லாகிடும். ஸோ அதனாலே வந்து இதை நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். 2 வாங்கினேன். 1 வந்து அப்படியே வச்சுருக்கேன். ஸோ நிறைய சன்ஸ்கிரீன் இருக்குது இப்போ என்கிட்ட பாடி சன்ஸ்கிரீனாக யூஸ் பண்ணுறதுக்காகவே. ஸோ இதெல்லாம் வந்து நான் எப்போல்லாம் வெளியே போகிறேனோ அப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணி தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பாப்போட இந்த மஸ்காரா. இது ஆக்சுவலாக நல்ல ப்ராடக்ட்னும் சொல்ல முடியாது. ஒரு மோசமான ப்ராடக்ட்னும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒன்றுமே பண்ணாது நம்ம மஸ்காராக்கு, நம்மளோட ஐலேஷஸ்க்கு. சும்மா லிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இதை நான் வேறு ஒரு வீடியோவில் கூட சொல்லிப்பாரு. சுத்தமாக டிஃப்ரென்ஸே இருக்காது. அதுக்கு வாங்காமே இருக்கலாம். இது ஒன்று. அடுத்தது இந்த செராமைட் மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் டெர்மாக்கோ. ஆக்சுவலாக இது ரொம்ப நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். எனக்கு வந்து பிஆரில் தான் வந்துருந்துச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். செராமைட் இருக்கிறதுனால எனக்கு வந்து இங்கே வந்து வின்டருக்கு வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆச்சு. பட் ஏன் எனக்கு இது பிடிக்காது அப்படின்னா இதோட பேக்கேஜிங்.
இதில் பம்ப் ஒர்க்கே ஆகலை. இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது பம்பே ஒர்க் ஆகலை. ஸோ இப்படி பண்ணால் ப்ராடக்டே வரவே வரல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா டோட்டலாக இதை கழட்டிட்டு இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி வந்து தட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ப்ராடக்ட் வைஸ் ரொம்ப நல்ல ப்ராடக்ட் தான். எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் எனக்கு இது வந்து பிடிக்கல. இன்னொன்று டாட் அண்ட் கீழே வந்து செராமைட் மாய்ஸ்சரைசர் இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்கிட்ட இன்னும் ஒரு 2-3 செராமைட் மாய்ஸ்சரைசர் இருக்கிறதுனால எனக்கு இது பெருசாக தெரியல. இல்லைனா வந்து செம்ம கடுப்பாயிருப்பேன் நான். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஹைப் பண்ண ஒரு ப்ராடக்ட், ஆக்சுவலாக இந்த பிராண்ட் கிடையாது, இந்த ப்ராடக்ட் சொல்கிறேன், ஸ்னெயில் மியூசின். ஸோ ஸ்னெயில் மியூசின் பற்றி நான் ஆல்ரெடி ரிவ்யூ வந்து ஷார்ட்ஸில் போட்டுட்டேன். ஸ்னெயில் மியூசின் ரொம்ப ஹைப்டாக இருந்துச்சு நிறைய பேருக்கு. பட் எனக்கு வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நானே பார்த்தேன், செட் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூ இருக்கிறதுக்கு நம்ம வந்து காசாரெக்ஸ் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எர்த் ரிதம்ல வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோக்கு கீழே, லைக் வந்து அது வந்து ரொம்ப வெட் ஸ்கின்னில் வந்து யூஸ் பண்ணும். அப்படி யூஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து இது செட் ஆகலை. ஸ்கின்னெல்லாம் அப்படியே ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது, வர வரன்னு ஆகிடுது கொஞ்ச நேரத்தில். அது க்ளோலாம் நல்லா தான் இருக்குது. அண்ட் இப்படியே இப்படி கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வேறு ஏதாவது மாய்ஸ்சரைசரோ இல்லை சீரமோ போட்டோன்னா அப்படியே உறிஞ்சு எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். நான் இதை ஷார்ட்ஸில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நான் வந்து லிப்ஸ்டிக்கே போடலை. ஸோ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு 2 months பேக் இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ ஸ்டாப்ட் யூஸிங் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதனாலனா எனக்கு வந்து லிப் ட்ரைனஸ் இருந்துச்சு அண்ட் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து டாக்டர்கிட்ட போனேன், அவங்க ஒரு மருந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அகெயின் எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஸ்கின் பீல் ஆகுது லிப் மேலே. அண்ட் ஒரு இந்த நீர் கொப்பளம் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அன்றைக்கி அந்த டைம்லேயும் அதே மாதிரி தான் வந்துச்சு. அதனால பயம் வந்துச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், ஏன் வருது, நம்ம எதாவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஒரு 1 week பேக் வந்து நான் இந்த லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணேன். இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது ஆக்சுவலாக. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூசி கெமிஸ்ட்ரி, செம்ம பிராண்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுலேருந்து பிளட் ஆரஞ்ச் அண்ட் ரோஸிப் ஆர்கானிக் லிப் ஸ்க்ரப் அப்படின்னு ஒரு ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் அப்போ ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன்னா ஜான்வரியோ ஃபெப்ரவரிலேயோ அப்போ வந்துச்சு. ஸோ இதுதான் ரீசன்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அது வேறு மாதிரி போயிடுச்சு, நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் லிப் ஸ்க்ரப்பே நான் பண்ணலை. ஒரு 3 months கழிச்சு 1 week பிஃபோர் தான் நான் வந்து லிப் ஸ்க்ரப் இதை வச்சு பண்ணேன். அகெயின் வந்து லிப் டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி எனக்கு வந்து எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லிப் பாம் அப்பப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பட் ஸ்டில் பயமாக இருக்குது. ஆனால் அதுக்கு ரீசன் இவன் தான், கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஸோ கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். த ஃபஸ்ட்டு லிப் பாம் எவர். இது வந்து டெக்ஸ்சர் வேறு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்காது. நம்ம லிப்ஸோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெலிகேட்டாக ஜென்டலாக இருக்கும். ஸ்கின்னே வந்து ஜென்டலாக தான் இருக்கும். அதை விட ஜென்டலாக இருக்கும் இந்த ஸ்கின். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு லிப் ஸ்க்ரப் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நான் வாங்கிட்டேனேன்றதுக்காக யூஸ் பண்ணேன். ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பான சுகர், அப்படியே ரா சுகர். நீங்கள் வீட்டிலையே போட்டால் கூட ரா சுகர் வந்து போடக்கூடாது. கொஞ்சம் ஒரு சுகரை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப தூளாக இருக்கும்போது தான் யூஸ் பண்ணணும். இது ரொம்ப பெருசாக இருக்குது சுகர். ஸோ கண்டிப்பாக நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெபிலைன் ஃபிட்மிலேருந்து இந்த ஃப்ரெஷ் டிண்ட். ஆக்சுவலி இது நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு தெரியல, இதில் ஒரு வியர்டான ஒரு விஷயம் இருக்குது. ப்ராடக்டே வரல, ஏன்னு தெரில. ஆனால் உள்ளே இருக்குது. இது என்னென்னா உள்ளே இருக்க அந்த டின்ட்டும் தண்ணியும் தனித்தனியாக வரும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இப்போ வரல, ஏன்னு தெரில. ஸோ இது அப்பப்போ நடக்கும். இது கூட சரி ஒருவேளை வந்து ப்ராடக்ட் ஏதாவது ஆயிடுச்சா, இல்லை ப்ராடக்டோட இதுதானா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் மற்றபடி நல்லா தான் இருக்குது. அந்த ஒரு வியர்டான ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நைக்கா ஹால்லே நான் வந்து காமிச்சிருப்பேன் இந்த ப்ராடக்ட், எல்ஃபோட இந்த ஐ ஷேடோ பேலட். இது ஆக்சுவலாக 350 கொடுத்து நான் வாங்கினேன். 350க்கு ஒர்த்தான்னு கேட்டால் ப்ராடக்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது, எல்லாமே ஓகே. பட் த சைஸ் ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட் அப்படிங்கிறது வந்து
பை ஒன் கெட் ஒன் நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ 350க்கு இதை விட நல்ல பேலட்ஸ்லாம் இருக்குது. ஸ்விஸ் பியூட்டியில் சூப்பரான பேலட்ஸ் இருக்குது, மார்ஸில் சூப்பரான பேலட்ஸ் இருக்குது. பட் இதை வந்து கொஞ்சம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதுவும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் கண்டிப்பாக நான் வந்து திருப்பி வாங்க மாட்டேன். அண்ட் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த மந்தோட ஃபேவரட் அண்ட் எதெல்லாம் அகைன் வாங்குவேன் அப்படின்றது வந்து தனியாக இன்னொரு வீடியோ வந்து நான் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். பட் இதோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.